தமிழ் சினிமாவை ஒரு காலகட்டத்துல கதி கலங்க வச்சதுதான் இந்த தமிழ் ராக்கர்ஸ். ஹாய் கைஸ், நான் உங்க வெயிட் ஆன் நியூஸ் கீர்த்தி. இது டெய்லி டீ. தமிழ் ராக்கர்ஸ் இது தமிழ் சினிமாவையே நிலக்கொலைய வச்சதுன்னு சொல்லலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கே நல்ல பிரிண்ட்ல அந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிடும். இதனால இந்த பைரசி வெப்சைட்ல ஆக்டர் விஷால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்த்தாங்க. அதுவும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் நடத்திட்டு வந்தவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனாலும் இப்பவும் தமிழ் ராக்கர்ஸ், தமிழ் பிளாஸ்டர்ஸ்னு நிறைய பைரசி வெப்சைட்ஸ் யூஸ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி டாலிவுட்ட கதி கலங்க வச்சதுதான் ஐபொம்மா. பல சவால்களுக்கு அப்புறம் இந்த ஐபொம்மா வெப்சைட்டை நடத்திட்டு வந்த எமாண்டி ரவிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பாடான்னு சொல்லி டாலிவுட் சினிமா உட்காரும் போது ஐபொம்மா வெப்சைட் க்ளோஸ்லாம் ஆகல. பப்பம் சைட்ல போய் மூவி லிங்க காப்பி பண்ணி அதை அகைன் இன்னொரு பிரவுசர்ல SBI டர்ம் லேப்ஸ் டைப் பண்ணி அதுல போய் பேஸ்ட் பண்ணா மூவிஸ பார்க்க முடியும்னு தெரிய வந்திருக்கு. இந்த பைரசி வெப்சைட்ஸ்க்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பைரசி வெப்சைட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகுமா? கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.